இப்போது இது எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். இதிலே டிரான்ஸ்மிஷனில் EHVன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ், அதை பற்றி தான் இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா 1 மார்க் கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க, அதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஹை வோல்டேஜ் அப்படின்னா 220 kV வரைக்கும் இருக்கிறது ஹை வோல்டேஜ்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அப்படின்னா 220 kV 750 kV வரைக்கும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லைனா 300 kV to 765 kV அந்த மாதிரி இருக்கிறதையும் சில இடத்துல நம்ம EHV, அதை எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அல்ட்ரா ஹை வோல்டேஜ்னு ஒன்று இருக்குது. இதுதான் ரொம்ப ஹை வோல்டேஜ். அது 765 kVக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம UHV அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இந்தியாவில் நம்ம டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், எந்த ரேஞ்சஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 33, 11, 33, 66, 132, 220, 400, 765 kV வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹை வோல்டேஜில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனா எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், ஃபெரான்டி எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஜஸ்ட் இந்த ரேஞ்சஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் படித்ததை மீறி சில கொஷின்ஸ் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ MCQ கொஷின்ஸ்லலாம் இது கேட்குறாங்க. இந்த அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு தானே நம்ம ஓவர் ஹெட் லைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம் கண்டக்டராக. ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ சென்டரில் இப்போ இப்படி இருக்குன்னா இதில் சென்டரில் ஒரு கண்டக்டர் தான் இருக்குது அப்படின்னா அதை இப்போது அலுமினியம் வந்து சுற்றி இருக்கும், உள்ள ஸ்டீல் வச்சுருப்போம். அந்த ஸ்டீல் வந்து ஒரு ஒயர் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ nth லேயர்னால் கடைசியாக இப்போ இது வந்து ஒரு லேயராக மட்டும் இருக்காது, இதுக்கு மேலே பல லேயர் கூட சில இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது அப்படின்றத என்னன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் லேயரில் சென்டர்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் வந்து லாஸ்ட் லேயரில் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ ஒரு ஒயர் தான் நடுவில் ஸ்டீலுன்னு இருக்குது, பட் அவுட் சைடில் இருக்கிற அலுமினியம் கண்டக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவுட் சைட் லேயரில் அப்படின்னா 6 × n. என்னன்றது நம்பர் ஆஃப் லேயர்ஸ். இப்போ செகண்ட் லேயரில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா 2ன்னு போட்டோம்னா 6 × 2 12 இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் ஃபார்முலா. அடுத்து இந்த ஓவராலாகவே டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 1 + 3n × 1 + n. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் லேயர்ஸ். இப்போ இதில் வந்து 2 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே 3 வரும், இங்கே 6 வரும். ஸோ 19 கண்டக்டர்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் இதுவில் 12 இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து டயாமீட்டர் ஓவர் nth லேயர். ஸோ இப்போ லாஸ்ட் லேயரில் எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணும் அப்படின்றது கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டீன்றது ஒரு ஒயரோட டயாமீட்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அது ஒரு 2 இருக்குது, இதுவும் ஒரு 2 இருக்குன்னா 4, 5 × 2 10. ஸோ 10 மீட்டரில் நம்மளுக்கு வந்து இந்த nth லேயரோட டயாமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது 1 ஒயருக்கு, இது 3 ஒயர்ஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஓகே. 4 ஒயர்ஸாக இருந்தால் இந்த ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம வந்து இன்சுலேட்டர்ஸ் வச்சு எப்படி kV வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருப்போம். இவங்களே வந்து ஒரு சில கொஷின்ஸ்லையும் கேட்பாங்க. அது என்னென்னா இப்போ வந்து 11 kV வோல்டேஜ் இருக்குது, சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகே. அப்போது அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கும். இதுவே டென்ஷன் ஆர் டெட் எண்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ ஜஸ்ட் நம்ம வந்து 11 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து இந்த வோல்டேஜ் × √3 ஒரு டிஸ்கோடது 11ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வேல்யூஸ் வருது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 11 kVக்கு எப்பவுமே 1 டிஸ்க் தான் வரும். அதே மாதிரி 33க்கு வந்து மினிமமாக இருக்கிறது எவ்வளோ அப்படின்றது 2 நம்மளுக்கு கிடைக்கும் 33 பண்ணோன்னா. ஸோ 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்கிற ரேஞ்சஸை நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வேல்யூஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த வேல்யூஸை மினிமம் நம்பர் ஆஃப் டிஸ்க் எவ்வளோ தேவை, இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸாக இருந்தால் இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸாக இருந்தால் அப்படின்றத நம்ம போட்டுக்கணும், அவ்வளோதான். இன்னும் நம்ம கவர் பண்ணாத டாபிக் அப்படின்னா இந்த லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது என்னென்னா சர்ஜ் இம்பிடன்ஸ். சர்ஜ் இம்பிடன்ஸ்னால் என்ன, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்ன, அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சர்ஜ் இம்பிடன்ஸ்னால் அது ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, அது வந்து அப்போஸ் பண்ணும் கரண்ட்டை. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா இம்பிடன்ஸ் பை அட்மிட்டன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்த மாதிரி. இம்பிடன்ஸ்னால் என்ன, R + jX தெரியும், அட்மிட்டன்ஸ்னால் என்ன, G + jB தெரியும். அந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சில இடங்களில் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸோட வேல்யூ வச்சு நம்ம போட்டுப்போம். ஸோ √L/C அப்படின்றதும் இதுதான், இந்த சர்ஜ் இம்பிடன்ஸ் தான்.
இது வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துல இதோட யூனிட் வந்து நம்ம ஓம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே இது ரெண்டும் வந்து சேம் இதோட ரேஷியோ வச்சு அதனால இதுக்கு நோ யூனிட் தானே வரணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதை பியூர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால ஓம்ஸ் தான் இதோட யூனிட். அது மட்டும் எப்பவுமே எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரு விஷயம். அடுத்து ஓவர் ஹெட் லைன்ஸ்க்கு எவ்வளோ ரேஞ்சஸில் இருக்கணும், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்க்கு எவ்வளோ ரேஞ்சஸில் இருக்கணும் இந்த சர்ஜ் இம்பிடன்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ ஓவர் ஹெட் லைன்ஸ்க்கு 400 ஓம்ஸ்லேருந்து 600 ஓம்ஸ் வரைக்கும் இருக்கணும். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்க்கு 40 ஓம்ஸ்லேருந்து 60 ஓம்ஸ் வரைக்கும். ஸோ 10 டைம்ஸ் லெஸ்ஸராக இருக்கும் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்க்கு. அப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் தான் எஃபிஷியண்ட்டாக கரண்ட் எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம. ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அப்படின்னா என்னென்னா, லோடிங் அப்படின்ற போதே தெரியும் நம்மளுக்கு பவர். ஸோ ஒரு லைனோட நேச்சுரலான ஒரு பவர் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். அதுக்கு என்னென்னா, ரிசீவிங் எண்டில் இருக்க வோல்டேஜை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு டிவைடட் பை இந்த சர்ஜ் இம்பிடன்ஸ், அது மெகா வாட் இதோடைய யூனிட். அப்படி போட்டாலே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு இந்த வோல்டேஜும் இந்த சர்ஜ் இம்பிடன்ஸும் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிக்கலாம் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் என்ன அப்படின்றது. இதை வந்து நம்ம குறைக்கணும் கூட்டணும் அப்படின்னா இந்த ரேஞ்சஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இது பண்ணாலே போதும். இப்போ இந்த பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், விஆர்எல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், Z0 ரெடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். Z0 ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது என்னென்னா, சீரிஸ் கெப்பாசிட்டர்ஸ் இல்லை ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சீரிஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இதை வந்து கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து குறையும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அது வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அதனால் அதை வச்சு பண்ணிக்கலாங்க. இதில் இன்னொரு விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், சில டேர்ம்ஸ்லாம். என்னென்னா, ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ப்ரொபகேஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கேபிள்ஸ்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸோ இல்லை ஓவர் ஹெட் லைன்ஸ்லேயே கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்ன்றது எவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்றத சொல்கிறது. ஸோ இதை வந்து காமா மாதிரி ஒரு டேர்மில் யூஸ் பண்ணுவோம். அது என்னவாக இருக்குன்னா, J⍵√LC அப்படின்னு போட்டோன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். இதுலேயே இந்த ஜேவை விட்டுட்டு இந்த டேர்ம் மட்டும் எடுத்தோன்னா அது ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்றது. இது ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லைன்ஸ்லலாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, சின்க்ரனைஸ் ஃபேஸ் மாடிஃபையர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்ஸ்டன்டான வோல்டேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம எக்ஸப்ஷனல் டாபிக்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணாத டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் தான். அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம வந்து ஃபுல் லெக்சர்ஸ் முடிச்சாச்சு. இதில் இருந்து மட்டும்தான் கொஷின்ஸை கேட்கவே முடியும். நீங்கள் இன்னும் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு J.B.GUPTA புக் ஆல்ரெடி நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்மிஷனை பற்றி ஃபுல் A to Z எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து தரவாயிட்டோம். திரும்ப ரிவிஷன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அப்படியே நம்ம மைண்டில் ஃபிக்ஸாக அப்படியே பசுமரத்தாணி மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக ஆகிடும். அடுத்த சப்ஜெக்ட் வந்து என்னென்னா, பவர் ஜென்ரேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அதில் வந்து ரொம்ப கம்மி டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பவர் ஜென்ரேஷன், அப்புறம் பவர் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஸ்விட்ச் கியர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோதான். நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.